மதியிருந்தும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ அம்மா விதியில் கதியில் வீண் பிறவி அழிப்பதோ. என்ன வேணும் வருத்தப்படுறீங்களா? பாடின பாட்டுக்கு விளக்கம் தெரிஞ்சுதான். மதியிருந்தும் பிழை செய்த விதியும் தெரியாமல் கதியும் தெரியாமல் கோபாலம் சொல்லணுமா? காரணம் ஊராலும் நகைத்தனரே உன் பிள்ளை மனதுக்குள்ள இன்னொருத்தருடைய அன்பு வளர்ந்துகிட்டு இருக்கு. வாழ்ந்துகிட்டு இருக்கு என்று சொல்வதை விட வாழ்ந்து கொண்டு இருக்கு என்றே சொல்லலாம். இந்த மன அலைகள் மாறுமா அல்லது விதியே இதுதானா? விதி இதுவென்றா நாங்க கையை கழுவி விட்டுறது முடியுமா? உங்களால? அப்படின்னா அவன் நினைக்கிறதை ஏற்று வாழ வைக்க முடியுமா? நிச்சயமா நல்லா இருக்க வைக்கேன், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. போதுமா? கால் வந்துட்டான். மனைவியினுடைய உடல்நிலை பற்றி கேட்டுவதற்கு யாருப்பா? அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கும். ரெண்டும் எதிர்காலத்துல செல்வ சிறப்போட ஐஸ்வர்யமா இருப்பாங்க. 2 குழந்தை பிறக்கும். முதப்புல தலைப்புல பொம்பளை பிள்ளையா பிறக்கும், 2ஆப்புல ஆம்பளை பையனா பிறப்பான். கணேச மூர்த்தியும் பேர வைக்கணும். அந்த அளவுக்கு செல்வாக்குடையவர்களா இருக்காங்க. நம்ம ஏன் அவங்களை பிரிக்கணும்? அது தப்பு என்பது என் கருத்து. சரினா? நெத்தி மாலை வாங்கிக்காங்க, கால் வந்துருவாங்க. நெத்திமாலை கொடுப்பா. வேற என்னமா வேணும்? தாரேன். வேற ஆனந்தம். இன்று ஆனந்தம் வாழ்க. இந்தாப்பா செல்வ சிறப்போடு இருப்ப, உன் தொழில் ஓங்காரம் நடக்கும், கடன்படாம காப்பாற்றுறேன். மகளே ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி கடாட்சமாக இருப்பார். உட்காருங்க, சாப்பிட்டு போங்க. அடுத்த உத்தரவு அதை பற்றி பேசுவோம். செல்ல குட்டி அவர்களே, மனைவியின் ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்த மகன் பாப்பா கால் சொல்லலாம். டியூட்டி பாப்பிடணுமா வேண்டாம? அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. யாரு இன்னொரு முறை திருமணம் முடித்த பின்பு என் பிள்ளை வாழ்க்கையில நிம்மதி இல்லைன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்க. அப்பா யாரு? ஆம்பளையா பிள்ளைய பொண்ணு? அப்படின்னு இல்லைங்க, அழைக்கிறேன். இன்னும் ஒரு முறை காரணம் சொல்லலாம். ஒரு காலில் முட்டும் கீழே உள்ள தசையும் மட்டும் அதிகமான வீக்கமும் வலியும் இருந்து அசைக்க முடியாம இருக்கு. இதுக்கு இடுப்பு பக்கத்துல எதுவும் சவ்வு பாதிக்கப்பட்டிருக்குமா, அல்லது முதுகெலும்புல இருந்து இந்த வலி தொடங்கி இருக்கா, அல்லது வேற எதுவும் தெய்வ கோளாறு இருக்குமாங்கிறது உங்களுடைய கேள்வி. காரணம் முற்கர்மங்களை தீர்க்கக்கூடிய இடம் உங்க ஏரியாவில் இருக்கா? அங்க போனீங்களா? யாரா போக சொன்னாங்களா? சோதனை சொல்லிருக்க மாட்டானா? பார்க்கிறேன், போய் பார்த்தேன். கிரகங்களால் வந்த பிரச்சனை புரியுதா? அதே மாதிரி இந்த கால் நீக்கத்துக்குள்ள உள்ள தசையில ஒரு சில பகுதிகளில் பிளாக் இருந்து ரத்தம் ஒளிவு ஓட மாட்டாங்க. ஆபரேஷன் பண்ணணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாத்தி வாழ வச்சுட்டாங்க. வேற என்னப்பா வேணும்? கருதானிக்கு புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமைக்கு பின் தொழிலை ஆரம்பி என் பேர் நடத்திட்டான். வெற்றி உண்டு, நிறைந்த செல்வம் பெறுவாய், ஐஸ்வர்யம் பெறுவாய். சந்தோஷமா 3 முறை என்னைய பார்க்க வரணும். காரணம் சொல்லலாம்.
நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வழக்கு நீதிமன்ற வழக்கு. அப்படியா? என்னமா வழக்கு? ஓ சரி, இன்னொரு தடவை வழக்கு. உலக்கிறத்து அதை கொள்ள மனிதனை கூறிக்கொண்டோர் இறக்கம் எங்கு கொடுத்தாய் என்பார் எப்படி? ஆஞ்சநேயமூர்த்தி கோயில் எங்கேயா இருக்கா? பக்கத்திலே இருக்கும். அதான் அப்புறம் காட்சி கட்டி குரங்கு கூப்பிட்டுத குரங்கு அந்த இடத்துக்கு வருமா? ஆனா ஆஞ்சநேயர் மட்டும் வச்சிருக்கேன். 1 2 3 4 5 6 கணம் கூட நான் உங்களுக்கு பாரு. என்னப்பா உன் பிள்ளையின் வாழ்க்கைய இணைத்து மனநிறைவா வாழ வச்சா போதுமா? ஒரே ஒரு விஷயம்தான். இன்னும் 9 மாதம் உன் மருமகன் எந்த வேலையும் பார்த்தாலும் பணம் நஷ்டம் அடைஞ்சு கொடுக்கும். மண்ணு மறையை விற்கணுங்கிற பிளானிங் மண்டையில ஓடிட்டு இருக்கோம். இப்ப வித்தா நமக்கு பணம் கிடைக்காது ராஜா. செய்யவே கூடாது. 90 நாள் அவகாசம். என் மேல பாரத்தை போட்டு அமைதியா விட்டார். கால் விட்டுலாம். வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம். கர்மதாமிக்கு ஆமாப்பா. அப்படி பிரியாம காப்பாத்துறேன். எனக்கு வாழ வைக்கிறேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்து போனேன். கால் விட்டு வாக்கா. பெண்ணுறுத்தி என் அருகே வந்தாள். ஒரு குடும்பத்துல மருமகா கால் எடுத்து வைக்கிறதுல வாழ்க்கையினுடைய உயர்வும் இருக்கு, தாழ்வும். அதே மாதிரி மருமகனும் அப்படித்தான். நீங்க பொம்பளையை மட்டுமே நினைச்சுக்கிறாதீங்க. சில மருமக என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா குடும்பம் 4 ஆயிரும். மருமகன் உட்கார முடியாதா? நின்றுக்கா தானே. மருமகளும் அப்படித்தான், மருமகளும் அப்படி. அதான் காலத்துக்கு எதுக்க போனாலும் சூரத்துக்கு எதுக்க போகக்கூடாது. அந்த காலத்தோட பழமொழி எப்படி சொல்லுவாங்க? புத்த சங்கதிய கொண்டாடிட்ட கூட சொல்லக்கூடாது. புது பணக்காரங்கிட்ட கடன் வாங்கக்கூடாது. காலத்துக்கு எதுக்க போனாலும் சூரத்துக்கு எதுக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வீட்டுக்கு கல்யாணம் நடக்கும் பொழுது சூலம் தவறி அழைச்சாங்க. இன்னைக்கு திரிசூலம் 3 பிரிவாக அந்த குடும்பம் இருக்கும். இருக்கா? இந்த 3 பிரிவையும் நான் உணர்ந்து பார்த்தேன். ஆம்பளை ஒரு புத்தி, பொம்பளை ஒரு புத்தி, சம்மதக்காரங்க ஒரு புத்தி. இப்படி 30 பிரிவாக இன்னைக்கு இருக்கு. இந்த குடும்பம் வந்து நிலைத்து வரக்கூடிய நேரம் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு. சேர்த்து வச்சா போதுமா? கால் வந்துக்கலாம். வண்டி வாகனம் சம்பந்தமான தொழில் யாருப்பா? என்ன வாகனம் வச்சிருக்கப்பா? வண்டி வாகனத்தை சொன்னா நீ தையல் கடையை சொல்லுத. டயர், வெரி குட் மேன். இன்னொரு காரணம் தங்க பெயர். முடியுமா முடியாதா? அது நடக்குமா? இப்ப கோர்ட்ல இருந்து அந்த வழக்கம் உங்களுக்கு வெற்றியாக்கி தரணுமா? செம்மையாக்கி தர. ஒற்றுமையா வாழ வச்சு பிரிய மாட்டார்கள். செம்மையுடன் இருப்பாய். பொறுமையாக இருக்கு. நான் காப்பாற்ற கருதாமிக்கு என் பணம் ரொம்ப வெளியில கிடக்கு சாமி, அதெல்லாம் எனக்கு வந்து தேரமானு கேட்கிறாங்க. யாருப்பா? கோயம்புத்தூர்ல. எவ்வளவு பணம் போட்டிருக்க? கொடுக்க மாட்டேன். எவ்வளவு கிடக்கு போயிட? உனக்காது பெருசு. எனக்கு நெல்லு வாங்கி தர போ. காலூர் நடந்துச்சு கொடுக்கலாம். ஆனா வேற யாருக்கு டயர் ஏதாவது ஓடுதா? பட்டன் டயர் போட்டு விடுதியா? கட்டிங் டயர் போட்டு விடுதியா? அந்த பாவம் செய்ய மாட்டேன். வாடா தம்பி கண்ண விடுறா. அவனுக்கு கேட்கிறேன்.
கர்மசாமிக்கு அமைஞ்சாச்சு. இந்த வருஷத்துல டெய்லிங்கிற உனக்கு 1000 அமையும். புண்ணியமா வாங்கி தரேன். என்ன உன் மனைவியுடைய மாங்கல்ய பாக்கியம் உறுதியா இருக்கு. நீ மகாலட்சுமியா வாழ்ற. காரணம் கர்மசாமிக்கு வாடா. இவனுக்கு நல்ல யோகம். வெற்றி அடைந்து ஒரு கேள்வி கேட்கலாப்பா. நானே பண்ணிட்டாரா ஜெயிச்சு என் பேரை போட்டு கலையில குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி அமைதி குறைப்பும் மனவேதனையும் நடக்கிறது. யார் அது? யாரெல்லாம் வந்திருக்கீங்க? 2 பேருமே வந்திருக்கீங்களா? உங்க 2 பேரும் பிரச்சனை நடக்காமோ? சில சமயம் நடக்கும். அப்ப உங்க கேள்வி அது இல்லையா? என்ன விஷயம்? என் பக்கத்துல உன் மனத்தை கொண்டு வாப்பா. என்ன வீட்டுக்கு போற வழியில வலது புறத்துல உள்ள தெரு இருக்கு. அதுல இடது புறத்துல ஒரு கோயில் இருக்கு. ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் உன் பணத்தையும் வாங்கி தரேன். இப்போ உனக்கு தொழில் பார்க்கறதுக்கு சூழ்நிலைகள் சரியில்லாம கடன்பட்டு வேதனைப்பட்டு இருக்க. அதையும் உனக்கு சரி பண்ணி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? ஒருவருடைய கழுத்து தலை வலி எடுத்துக்கிட்டு இருக்கு கொட்டைக்கு. சரினா செய்வன கோளாறு நீ நினைக்கணுமோ நான் சொல்லணுமா? அப்படி இருந்தா தானே சொல்லுவேன். பொய் சொல்ல சொல்றியா? ஒண்ணுமே இல்லை. உன் புள்ள குட்டியை காப்பாற்ற நல்லா இருக்கு. எங்கே தேடுவேன் பணத்தை, எங்கே தேடுவேன்? எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு பணத்தை கொண்டு செலவழிச்சுக்கிட்டு நஷ்டப்படாத. மன அமைதியோட ஆனந்தமா இருக்கக்கூடாது. சரியா? 1 2 3 4 5 6. பிள்ளையை பற்றி சதா காலகட்டங்களும் சிந்தனை செய்து மன உபாதை அடைந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் யார்? நீங்க ஏதோ என்கிட்ட குழப்பமா கேட்கணும்னு நீங்க விரும்புதீங்கன்னு நான் நினைக்கிறேன். வேற கேள்வி என்னப்பா உனக்குப்பா? அது வேணும் நீ கேட்டோம். காரணம் அதாவதுமா ஒரு புள்ளியில தான் நான் இருப்பேன். நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஆமான்னு சொன்னா அதை நான் ஏற்க மாட்டேன். புரியுதா? நம்ம பக்தர்கள், நம்ம எல்லாம் தேவைன்னு நினைச்சு தான் வந்திருக்கோம். ஆனா ரியலா இருக்கிறதுக்கு மட்டும் பண்ணிருக்கோம். அது மட்டும் புரியுதா? கர்மசாமி எல்லாருக்கும் சொந்தம், யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம். கால் விட்டுறோம். என்ன ஜாதகம் தெரியல, மாத்தி விடு. வா உள்ள பேர் என்ன பேருடா தம்பி? உன் பிள்ளையினுடைய ஜாதகத்துல இப்ப சனி பகவானுடைய பார்வை இருக்கு. 1.25 ஆண்டுகளாக நீ எடுக்கிற எல்லா முயற்சியும் வேஸ்டாதான் புரியுதா? அதே மாதிரி வீணான மனக்குழப்பங்களுக்கு ஆளாகி இப்போ உங்களுக்கு உள்ள உபாதையோட இருக்கும். அலப்பாயும் உள்ளம் மாத்தித்தார தைரியம் பாரு. என்னை பார்த்துட்டு போ. 3:30 மணிக்கு கேட்டுவான். கர்மசாமிக்கு திருப்பூர் 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 பக்தரான திருப்பூர் இந்த பிள்ளைய பத்தி கேட்க வந்தியா? மகனை பத்தி கேட்க வந்தது யாரு? திருப்பூர். என்னம்மா யார கேட்கணும்? காணொலி போனா என்ன செய்யணும்? திருத்த முடியாத என்ன செய்யல? காலம் 750 மில்லிடா ஒரு புல்லுங்கிறது. தெரியுமா உனக்கு?
தெரியும் ஒரு புல்லும் அடிச்சிருவாங்க. குறிப்பான அவன் இப்ப அவனை திருத்தி பக்குமணி தரணும். மன அடக்கத்தோட உட்காரு. கண்ண முடிக்கா பக்கத்துல வா. அவன் மனத்து மாறும். மெல்ல மெல்ல மாற்றி தெளிவா இருந்தார். அதே திருப்பூர் எல்லை தொழில் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. என்ன தொழில் நடத்துறீங்க நீங்க? கட்டிட வேலை பார்த்துருக்கா? காரணம் வித்தியாசமா இருக்காரு. 39 ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு திருப்பூரா சொந்த ஊரு? எந்த ஊரு? அங்க காளியம்மா உண்டா? உங்க தெய்வம், உங்க ஊர் தெய்வம். உங்களை சுத்தி வந்து பார்த்தேன். நான் கருப்புசாமியும் அங்க இருக்கேன். இப்ப நீங்க இருக்கிற இடத்துல குப்பண்ணம்னு ஒரு சாமி ஒரு கோட்டைக்குள்ள இருக்காரு. உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வடபாடு இருக்காரு. சரிங்களா? அந்த சாமி உங்களுக்கும் தொடர்பே கிடையாது. ஆனா அந்த எல்லையில் அந்த சாமி அதுல இருந்து வடபாடு சென்றால் கற்பராயன். சரியா? காரணம் ஓங்காரமான செவி 12 என் உரை பிரிதும் கேட்கவில்லையோ. உன் வீட்டுக்கு முருகப்பெருமான் வாராடா. நீங்க விருப்பப்பட்டு கும்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். மேலும் மயிலுமாக காட்சி அளிக்கிறார். ஒவ்வொரு பொழுது கும்பிடும் பொழுதும் நாங்க உன்னை உருகி உருகி கும்பிடுறோமே. எங்க மனது மேல உங்களுக்கு இறக்கம் இல்லையா அப்படிங்க கும்பிடுறேன். உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன். இதுவரை உங்க தொழில் நல்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. தகார்ந்து ஒரு 6 மாதத்துக்கு உட்பட உங்க தொழிலுக்கு போக முடியாத அளவுக்கு நிறைய நஷ்டமும் சில பகைகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஆர்டர்கள் கூட உங்களுக்கு வெறுப்புமா வந்து. இதுக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்குமா? கடன்களால நாங்க துயரம் அடைந்தோம். எங்களுக்கு தொழில் அமையாத குழப்பம் இருக்க. இதுக்கு என்ன பண்றதுங்கிற வேதனை ஒரு பக்கம், ஒரு பிள்ளைய பத்திய மன குழப்பம் ஒரு பக்கம். இவைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. உங்களை கரை தாண்டி போயிருமா அப்படின்னு கேட்ட. ஒரு காலத்தை சொல்லுகிறேன். அந்த காலத்தில் நீ வா. மரத்தோடு மரம் தெருகின்ற நேரம், இரவும் பகலுமா இல்லாத நேரம், கரையோடு கரை தேர்கின்ற காலம். இவையே யாமத்து வேலை. உன்னை ஏமாற்றும். அப்புறம் என்ன அர்த்தம் தெரியுமா? ஓகே, இது யாரு? இன்னொரு பிள்ளைங்க இருக்கு. நான் சொல்லலாம் கேட்டுவாங்க. மரத்தோடு மரம் தேரும் காலம். நிறை ஒரு மரம், கதவு ஒரு நேரம். கதவு மரம் தான், நிலையும் மரம் தான். அப்ப மரத்தோடு மறந்து கதவை அடைக்கின்ற காலம். கரையோடு கரை சேரும் காலம். கண்ணுல கீழ் விழி ஒரு கரை, இமை மேல் இமை ஒரு கரை. அது ரெண்டும் மூடுகின்ற இரவும் பகலும் இல்லா வேளை. நள்ளிரவு நேரம் விடுஞ்சிருக்கவும் செய்யாது, இரவாகவும் இருக்காது. இந்த நேரத்துல பார்த்தால் உன் பிள்ளைகளுடைய மனம் அமைதி குறைந்து மனவேதனை அடைந்து வாழவா வேண்டாம் என்று தாகத்தோடு தவித்துக் கொண்டே இருக்கிறாள். இதுதான் உங்களுடைய காரணம். நான் சொன்ன இந்த 2 நேரங்களையும் நீங்க சிந்திச்சு பார்த்தா
அந்த நேரம் தான் அமைதியும் மகிழ்ச்சியும் கொடுக்குங்க. ஆனா அந்த மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு அர்த்தம். அதுதான் அந்த நேர வேலைகளை நான் குறைத்து புரிகிறதா? இந்த நிலையில இருந்து உங்க பிள்ளைய மகிழ்ச்சியா வாழ வச்சிருந்தா போதுமா? எந்த ஒரு பிரிவு பிரச்சனை இல்லாம ஆனந்தமா வாழ வச்சா போதுமா? வேற என்ன வேணும்? காரணம் சுவாமியே வருகிற துதனே அநாத ரட்சகரே எங்கும் நிறைந்த பரம்பொருளே உங்க தொழிலையும் நல்லாக்கித்தார உன் பிள்ளையும் இனிமையா வாழ வைக்க. வேற என்ன வேணும் சொல்லு? வக்கீலுக்கு படிப்பார், வெற்றி அடைந்து வருவார். கிடைக்கும் பணத்திலெல்லாம் படிக்க வைக்கும். அடுத்த பேசுறேன் இந்த உத்தரவு இவ்வளவுதான். கருதாமிக்கு டாக்குமெண்ட் சொந்தமாக மன வருத்தம் யாருக்குப்பா? சொத்து டாக்குமெண்ட் சொந்தமாக. இன்னொரு ஆள் இருக்கிறாங்க. இதே கேள்வி, என்னடா டாக்குமெண்ட் உனக்கு? சரி, இது அவங்க காரணம் வாக்கா என்ன எந்த நேரமும் சரணாமிர்தம் ஆம்பளைக்கு பிடிவாதம் வந்தா பிரச்சனை வரும், பொம்பளைக்கு பிடிவாதம் வந்தா குழப்பம் வரும். என்ன உண்மையா இல்லையாக்கா? யாரும் பிடிவாதத்தை விட்டதாக சட்டம் இருக்கா? கிடையாது. மனம் ஒழுங்கா ஒரு மனிதன் உட்கார்ந்தா தான் மனசு அமைதிப்படும். உட்கார முடியலன்னா அந்த வலியை பற்றிய சிந்தனை தான் மனசு அங்க போகும். நான் சொல்றது மைண்ட்ல ரெக்கார்ட் ஆகாது. அதுக்குதான் உட்கார்ந்து கேளு அப்படின்னு சொல்றது. சும்மா உட்கார சொல்லல. அப்படி உட்கார முடியாட்டா மன நிறைவா நின்றுக்கலாம். காரணம் புரியுதா சொல்றது? அது மாதிரி சாமி சொல்லும்போது அழக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஏன்? அழுகை மேலதான் கவனம் இருக்கும். நான் சொல்ற வாக்கு மேல கவனம் இருக்காது. கவனம் இருந்தால்தான் நான் சொல்றது உங்க ஆத்மாவில ரெக்கார்ட் ஆகும். உங்க ஆத்மாவில ரெக்கார்ட் ஆனா தான் நான் சொல்றது உங்களுக்கு வைப்ரேஷன் நடக்கும். அதை புரிஞ்சுக்கணும். சும்மா குடிச்சுட்டு ஆகக்கூடிய சாமி நான் கிடையாது. உண்மையான ஞானத்துல தெய்வத்தை அறிந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். பக்கத்துல வா. உன் இடத்து பிரச்சனையை 3 மாதத்துல முடிச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? மனநிலைகளை மாற்றி செம்மையா இருக்க மனக்குழப்பம்னா இருக்க. கருதாமிக்கு பாப்பா டாக்டர் ஆபரேஷன். யாருக்கு ஆபரேஷன்? ஆபரேஷன் தோன்றமாக யாரு? டாக்டர் ஆபரேஷன் காரணம் பாடத்தம்பி